அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% engineering. ஓகே, நாம் இந்த வீடியோவில் 2 reference point system and single reference point system for temperature measurement இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2 reference point system அப்படின்னா 2 reference point யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அதுவே சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்னா ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு மீனிங். 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சிஸ்டம்னா 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டோன்னா வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாகவும், அதே மாதிரி வாட்டருக்கு ஐஸ் டெம்பரேச்சர் ஐஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கிறோம். இந்த 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த மெத்தடில். இப்போ டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா T = A + BP அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே A அண்ட் B ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். T தான் டெம்பரேச்சர், நம்ம கண்டுபிடிக்க போகிற டெம்பரேச்சர். P அப்படிங்கிறது thermometric property. Thermometric property. What is thermometric property? இப்போ மெர்க்குரி எடுக்கிறோன்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெர்க்குரி அந்த சின்ன கேபிலரி டியூப் வழியாக ரைஸ் ஆகுது இல்லையா, அப்போ அங்கே லென்த் அதுதான் வந்து தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. அதுவே கான்ஸ்டன்ட் வால்யூம் தெர்மோமீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லும்போது ப்ரெஷர் வேரி ஆகும். வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அங்கே ப்ரெஷர் தான் வந்து தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ எந்த வகையான தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி மாறும். அந்த தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ தான் P. ஏவும் பியும் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போது எனக்கு வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ at 100 degree Celsius T 100 equal to A plus B into PB, thermometric property at boiling point. அடுத்தது at ice point T ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 0 இருக்கும். which is equal to A plus B into PI, thermometric property at ice point. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நாம் என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 100 minus 0 100, A minus A 0 plus B into PB minus B into PIன்னு கிடைக்கும். அப்போ நாம் இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 100 equal to B காமனாக இருக்குது, B into PB minus PIன்னு எழுதலாமா? இப்போ B தான் எனக்கு வேணும். Bயோட வேல்யூ தெரிஞ்சால் தான், A அண்ட் Bயோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நான் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ B equal to 100 divided by PB minus PI. இது ஒரு ஈக்குவேஷன் எனக்கு. இப்போ ஏவோட வேல்யூ கிடைக்கணும்னா இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஏவோட வேல்யூ எனக்கு கிடச்சிடும். A equal to minus BPI. ஓகே, இப்போ எங்கிட்ட பியோட வேல்யூவும் இருக்குது, ஏவோட வேல்யூவும் இருக்குது. A அண்ட் பியோட வேல்யூஸை இந்த மெயின் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஐ கெட் T equal to A ஓட வேல்யூ மைனஸ் BPI, B ஓட வேல்யூ ப்ளஸ் 100 divided by PB minus PI into T. instead of B நான் என்ன போடலாம்? மைனஸ் Bக்கு பதிலாக 100 by PB minus PI போடலாமா? 100 by PB minus PI into PI, இந்த PI plus 100 P by PB minus PI இருக்கா?
இதில் காமனாக இருக்கிற டேர்மை நம்ம வெளியே எடுத்துடலாம். 100 காமனாக இருக்கா? ஸோ 100 வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு ரிமைனிங் உள்ளே கிடைக்கக்கூடியது. ஸோ அப்படியே P மைனஸ் PI டிவைடட் பை PB மைனஸ் PI. தட்ஸ் இட். அப்போ டெம்பரேச்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ரிலேஷன்ஷிப், ஃபைனல் ரிலேஷன்ஷிப் இது தான். ஓகே, T ஈக்குவல் டு 100 இன்ட்டு P மைனஸ் PI பை PB மைனஸ் PI. இங்கே P அப்படிங்கிறது thermometric property at the required temperature T. PI அப்படிங்கிறது thermometric property at ice point. PB அப்படிங்கிறது thermometric property at boiling point. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெம்பரேச்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சிஸ்டமில் 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இங்கே சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சிஸ்டமில் வந்து ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா T ஈக்குவல் டு A இன்ட்டு P. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இங்கே ஏங்கிறது கான்ஸ்டன்ட், Pங்கிறது தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த தெர்மோமீட்டர் வி ஆர் யூஸிங். எந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதோட தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போது இங்கே சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சிஸ்டம்க்கு நம்ம எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். Triple point of water which is equal to 273.16 Kelvin. அப்போ at triple point இந்த ஈக்குவேஷனில் ட்ரிபிள் பாயிண்டில் டெம்பரேச்சர் 273.16 equal to A into P at triple point. ஓகே, இப்போ எனக்கு A வேணும்னா A equal to இது இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா 273.16 divided by P at triple point. Thermometric property at triple point. ஏவோட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணால் எனக்கு டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிரும். So this is the final equation to find out the temperature. Thermometric property at triple point. This is the thermometric property. இந்த ரெண்டு வேல்யூஸும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிடலாம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருக்கோம். சிங்கிள் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் சிஸ்டமை யூஸ் பண்ணி T ஈக்குவல் டு 273.16 by PTP into P. அதே மாதிரி 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சது வந்து 100 into P minus PI divided by PB minus PI.